எம்மா அந்த பிள்ளையும் கூட்டிட்டு போவோம்மா. ஆனந்தி, ஆனா நீங்களே எடுத்துட்டு வந்தா போதும், நாங்க வரையிலங்கவல. எப்படி மறுபடி கூப்பிட? எம்மா அந்த பிள்ளைகிட்ட பேசணும் போல ஆசையா இருக்குமா. உள்ளதான் இருக்கலாம், போய் பேசு போ. எம்மா அவி ஏதாவது நினைச்சுக்கிட்டாவனா? இதுக்கு மேல யார் என்ன நினைக்க போறா? நீ அவளை கெட்டிக்கிட போறவே. நீ போய் பேசுறதுல என்ன இருக்கு? போய் என்னம்மா எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாவ. அப்படியே கையோட அளவு சட்டையை கேட்டு வாங்கிட்டு வா. எம்மா நானா? ஆமால, நீதான். போய் 2 வார்த்தை பேசு. ஏன் வந்தியே, எதுக்கு வந்தியே கேட்டா இந்த மாதிரி சட்டை வாங்க வந்தோன்னு சொல்லு. சேலை எடுக்க வாரியான்னு கேளு. சரிம்மா, நான் போய் பேசிட்டு வரேன், நீ அத்தையை சமாளிச்சுக்க. நான் பாத்துக்கிட்டே ஆனந்து, போய் பேசிட்டு வா. என் மாவனுக்கு அந்த பிள்ளைய பார்த்த உடனே பிடிச்சிக்கிட்டு. எனக்கு அப்படிதான். நல்லா அமைதியா இருப்பான்னு அவங்க அம்மா சொல்லியாவ. இப்படிதான் எனக்கு மருமக வரணும் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி கிடைச்சிட்டா. ஐயோ இந்த பிள்ளைய எப்படி கூப்பிட்டேன்னு தெரியலையே. யார் சொல்லி கூப்பிடலாமா? நல்லா இருக்காது. செல்லம்மா செல்லோன்னு கூப்பிடலாமா? நம்மளே இது வரைக்கும் ஒரு தடவை தான் பார்த்துருக்கோம். அதுக்குள்ள செல்லோ வெள்ளோன்னா தப்பா நினைச்சுக்கிடுவாளோ. பேபிமானு கூப்பிடுவோமா? பலார்னு ஒன்று விட்டாலும் விடுவா. வேண்டாம் வேண்டாம். எம்மா பொண்ணு, சி இதுவும் நல்லா இல்லை. பேசாம பேர சொல்லி கூப்பிடுவோம். ஆனா அது எல்லாரும் கூப்பிடுற மாதிரி இருக்குமே. நம்ம வித்தியாசமா கூப்பிட்டாதானே நம்மள அவளுக்கு பிடிக்கும். அப்பதானே நீ நினைச்சிட்டே இருப்பா. எப்படி கூப்பிடலாம்? சே, ஒரு பொண்ணை எப்படி கூப்பிடன்னு கூட நம்மளுக்கு தெரியல. முன்ன பின்ன பொம்பளை பிள்ளைகளை பார்த்து பேசினா தானே. ஒரு நாளும் பேசினது கிடையாது. ஏங்க யாரு? ஐயோ பயப்படாதங்க, நான் தான் உங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள. நீங்களா? ஏன் நான் இந்நேரத்துக்கு வருவேன்னு எதிர்பார்க்கலையோ? ஆமா, எங்க வீட்டுக்குள்ள திடீர்னு வந்திருக்கீல்ல. எதுக்கு வந்தீங்க? சும்மாதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்டயா? என்ன பேசணும்? ஏய் பயப்படாத, சும்மாதான் நல்லா இருக்கியா என்ன பண்றான்னு பேசிட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன பதில் ஒண்ணுமே காணோம், பேச மாட்டியோ? உங்க அம்மா அப்பவே சொன்னாவ என் மக பேசவே மாட்டான்னு. சரியாதான் இருக்கு. இங்க பாருமா, அப்படிலாம் இருக்க கூடாது. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீ எதுவா இருந்தாலும் மனசு விட்டு என்கிட்ட பேசலாம். இந்த மனுஷன் ரொம்ப நல்லவரா இருக்காரு. பேசாம இவர்கிட்ட நான் அந்த பையனை காதலிக்கிறேன்னு சொல்லிடலாமா? என்ன வெக்கமா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன, பேசு. என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து சொல்லு. சம்மந்தி, இந்தாங்க சம்மந்தி, காப்பி குடிங்க. ஆமா, மாப்பிள்ளை எங்க? இங்கதான் உட்கார்ந்திருந்தாவே. அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி. உங்க மகன்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன்னு போயிருக்கான். ஏன் மாவேட்டியா? ஏன் சம்மந்தி, அதுல எதுவும் தப்பு இருக்கோ? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா 2 வார்த்தை போய் பேசிட்டு வந்துருவான். சரி சம்மந்தி, நான் போய் காப்பி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, டக்குன்னு சம்மந்தி போயிட்டாவல. இதுக்கு மேல அவன் எங்க பேசிடுவான்? அது வந்து எனக்கு இந்த கல்யாணம். மாறி, என்னத்தே என்னாச்சு? கரெக்டா அம்மா வந்துட்டா. இனி சொல்லி தொலைச்ச மாதிரிதான். ஒண்ணும் இல்ல மாப்ள. உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்காளே, உட்கார வச்சு பேசக்கூடாதான்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியாத்தே. ஆமா மாப்ள, என்னங்க காப்பி குடிங்க. தேங்க்ஸ் அத்தே. வெளிய வந்து காத்தாட உட்கார்ந்து குடிக்கலாம்ல. இங்க எதுக்கு நிக்கிறீங்க? இங்க சரியா காத்தே வராது. இல்லத்தே, நெட்ட மாதிரி. நேத்த மாதிரியே தானே நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. எத்த எங்க அம்மா அளவு சட்டை கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாவ. அதான் கேட்கலாமேன்னு வந்தேன். அளவு சட்டை தானே, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க போய் கட்டில்ல உட்காருங்க மாப்ள. நான் நேத்த மாதிரியே வர சொல்லி. சரித்தே. நேத்த மாதிரிமா போமா, அத்தை வந்திருக்காவ, போய் என்னன்னு கேளு. ஏம்மா ஏமா இப்படி பண்ணியா? மாப்பிளைக்கு அம்மையும் வந்திருக்காவ. அவைய முன்னாடி போய் இப்படி அழுது தொலைச்சிடாத. போ மாறி, போய் வந்தவியல வாங்கன்னு கேளு போ. நான் கேட்க மாட்டேன், நீயே போய் கேளு. போவேல, விளக்கு மாத்த தூக்கி சாத்தி விடுவேன். என்ன உன் இஷ்டத்துக்கு ஆடலாம் நினைச்சிட்டு இருக்கியோ? இங்க வந்துட்டு போனால அவன் கூட தான் உனக்கு கல்யாணம். அத மனசுல வச்சுட்டு நடந்துக்க. போ, அவியல போய் எப்படி இருக்கேன்னு கேளு போ. அம்மா போனே, போறேன். போவலன்னா விடவா போற? வாங்கன்னு கேளு. கண்ணை தொடச்சிட்டு போ. வாங்க. எம்மாடி மார்மவளே, நல்லா இருக்கியம்மா?
ஆ ஏம்மா நான் உள்ள போட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆமா மாரி, கெட்டிக்கிட்டு போறவன் வந்திருக்கான். பாத்து எப்படி இருக்கியேன்னு கேளு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? ஆ நல்லா இருக்கேன். ஏம்மா போட்டுமா? கெட்டிக்கிட்டு போறவன மட்டும் தான் கேப்பியா? அத்தைய பார்த்து ஒரு வார்த்தை கேளு. எம்மா கேளு மாரி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மருமகளே, நல்லா இருக்கேன். அப்பா அம்மா சொல்லியது அப்படியே தட்டாம கேட்க பிள்ளை. இந்த மாதிரி பிள்ளை கிடைக்க நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். சாப்பிட்டியா? ஆ எம்மா உள்ள போறேம்மா. காதலுக்கு நீங்களும் சாப்பிட்டீங்களா சாப்பிடுவீங்களான்னு கேளு. ஏம்மா அப்படி பண்றா? கேளுமா. நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா? நீ கேட்டதே எங்களுக்கு போதும்மா, வயிறு நிறைஞ்சிட்டு. இனி எங்க வீட்ல நீ சமைக்கிறது தானே சாப்பிட போறோம். நீங்க சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுருவேன், ஆனா இப்ப வேண்டாம். மாப்பிள்ளை சாப்பிடுங்க மாப்பிள்ளை, என் மாவ தான் இன்னைக்கு சமைச்சா. இந்தம்மா நானே சமைச்சேன், எதுக்கு இப்படி போய் புழுகிட்டு இருக்கா? மாரி, அதெல்லாம் சொல்லலாமே ஒண்ணும் நினைக்க மாட்டாவே. என்னாச்சு சம்மந்தி? அது எப்பவுமே குழம்பு நல்ல டேஸ்டா வைப்பா. இன்னைக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மி ஆயிட்டா. அதான் எதுக்கு நான் வச்சேன்னு சொல்லியான்னு கேட்டா. அதுக்கு என்னம்மா இருக்கட்டும். என்னால ஒரே மாதிரி சமைச்சிட முடியுமா? சில நாள் ஒன்று ரெண்டு தப்பு வரதான் செய்யும். ஏன் நானே என்னைக்காவது குழம்பு வைக்கும்போது ஒன்று ரெண்டு தப்பு பண்ணிடுவேன். என் மாவன் தான் நல்லாவே இல்லைன்னு சோத்தை அப்படியே வச்சுட்டு போயிடுவான். ஏம்மா எதுக்குமா இதெல்லாம் அந்த பிள்ளைட்டு சொல்லியா? பயப்பட போதுமா? சும்மா சொல்லுவல, நம்ம வீட்டு பிள்ளை தானே. என்ன சம்மந்தி, நான் சொல்லிய சரிதானே? அவன் எங்க வீட்டு பிள்ளை தானே. ஆமாமா, இனி அவன் உங்க வீட்டு பிள்ளை தான். நீங்க நல்லா பாத்துக்கிடுங்க, எனக்கு அது ஒண்ணு போதும். நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல. நல்லா பாத்துக்கிடுவான். தங்கமான பிள்ளை. இனி எங்க வீட்டுக்கு வந்து அவ தானே எங்களெல்லாம் பாத்துக்கிட போறா. என்னம்மா அப்படிதானே? ஆ நாங்க இன்னைக்கு கல்யாண சேலை தாலில வாங்க போறோம்மா. எங்க கூட வாரியா? ம் ஏம்மா நான் உள்ள போறேன். அது ஒண்ணே இல்ல சம்மந்தி. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கிடுவா. ஒரு குறைச்சொல்லு சொல்ல மாட்டா. அப்படி தங்கமான பிள்ளைய தான் நான் பெத்து வளர்த்துருக்கேன். அதான் வரையிலன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. அப்படியே என் மருமவ இன்னைக்கு நல்லா பேசினாலே. ஆமா சம்மந்தி, எனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது ஒண்ணுமே பேசலன்னு வருத்தப்பட்டீல்ல. இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசியா. இனி போக போக நல்லா பேசுவ சம்மந்தி. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதங்க. ஆனா கொஞ்சம் அமைதியா பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. அதுதானே எங்களுக்கு வேணும். எங்க தேடினாலும் இப்படி ஒரு பிள்ளை கிடைக்குமா? நல்ல பிள்ளைய பார்த்துருக்க எங்களுக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம். நீங்க கொஞ்சம் அளவு சட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க சம்மந்தி. சாலை எடுத்துட்டு வந்து அப்படியே சட்டையை அடிக்க கொடுத்துருவோம்ல. சரி சம்மந்தி, இதை போய் எடுத்துட்டு வரேன். ஏம்மா அந்த பிள்ளை ரொம்ப அமைதியா இருக்குல்லம்மா. ஆமையா, நீ போய் பேசுனீ, என்ன சொன்னா? ஒண்ணுமே பேச முடியலம்மா. நான் தான் பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டாவே. நான் பேசும்போது அமைதியா தான் இருந்தா. அப்படியா? ஆமாம்மா, நல்ல பிள்ளைண்ணே. ஆமையா, நல்ல பிள்ளை. அலமேலு நீ சாப்பிடலையம்மா? இல்லங்க, நான் பிறவு சாப்பிட்டுக்கிட்டே, நீங்க சாப்பிடுங்க. ஏன் அலமேலு ஒரு மாதிரி வாட்டமா இருக்கா? நெட்ட மாதிரியே நினைச்சம்மா. அது மட்டும் இல்லங்க, உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தாவ. இப்போ அவையெல்லாம் வரத நிறுத்திட்டாவ. எல்லாத்துக்கும் நீங்க அந்த வீட்டுல போய் அன்னைக்கு பிரச்சனை பண்ணாதாங்க காரணம். அன்னைக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தீங்கன்னா மஞ்சுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். இப்போ நெட்ட மாதிரிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள கூட அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். யாருக்கும் எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. உங்க அம்மையும் நம்ம கூட பேசிட்டு இருந்திருப்பாவ. நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? ஆமா அலமேலு, இப்ப நினைச்சா நான் தப்பு பண்ணிட்டோனோன்னு எனக்கும் தோணுது. அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன் அலமேலு. இப்ப நான் அதை நினைக்கும் போது தப்புன்னு தெரியுது. பேசாம இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும்ல. ஆமாங்க, மஞ்சுக்கு மறுபடியும் நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டோம். உங்க அம்மையும் வராம போயிட்டாவே. சரி அலமேலு, வருத்தப்படாத. மஞ்சுக்கு மட்டும் எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லிட்டோம்னா நம்மள கண்டிப்பா ஏத்துக்கிடுவாவ. நம்ம மேல இருக்க கோபமும் போயிரும். ஏங்க அப்படியா? ஆமா அலமேலு. அப்படின்னா சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சொல்லுங்கங்க. சரி அலமேலு, பாப்போம். எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்லை. அவனும் ஆளும் மூஞ்சியும் மொழியும்
சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு என் அருணை தான் பிடிக்கும். அவன் எவ்வளோ அழகா பேசுவான். எனக்கு அவனை தான் பிடிக்கும். இந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு சேலை தாலியெல்லாம் வாங்க போறாவலாம். நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்? ஒருவேளை நிறுத்தவே முடியாம போயிட்டுனா இவர் கூட எப்படி வாழ்றது? எனக்கு சுத்தமா இவரை பிடிக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா வேற பக்கத்துலயே நின்றுட்டு அதை கேளு இதை கேளுன்னு சொன்னா. அதனாலதான் கேட்டேன். இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் நான் பேசவே மாட்டேன். அருண், எங்க போனீங்க அருண்? எப்படியாவது வந்துருங்க.